அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோவில் லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு 12ம் அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம். இந்த கொஷின் சிலாஜிசம்லேருந்து பார்க்கலாம். கூற்றுகள் பார்க்கலாம். அனைத்து ஆரஞ்சுகளும் ஆப்பிள்கள், சில ஆரஞ்சுகள் வாழைப்பழங்கள், அனைத்து வாழைப்பழங்களும் பழங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். அனைத்து ஆரஞ்சுகளும் ஆப்பிள்கள் அப்படின்னா இது ஆரஞ்சாக இருந்தால் அனைத்து ஆரஞ்சுகளும் ஆப்பிள்களாக இருக்கும். அப்போ இது ஆப்பிளாக இருக்கும். சில ஆரஞ்சுகள் வாழைப்பழங்கள் அப்படின்றாங்க. அப்போ இது ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சில் சில ஆரஞ்சுகள் வாழைப்பழங்கள், அப்போ பனானா அப்படின்னு போட்டுக்கிறோம். அனைத்து வாழைப்பழங்களும் பழங்கள் அப்படின்றாங்க. அப்போ இந்த அனைத்து வாழைப்பழங்களும் பழங்களாக இருக்கணும் அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே முடிவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பழங்கள் ஆப்பிள்கள் அப்படின்றாங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா சில பழங்கள் ஆப்பிள்கள். அப்போ 1வது கூற்று சரி. அடுத்து சில ஆப்பிள்கள் வாழைப்பழங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஆப்பிள்கள் வாழைப்பழங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2வது கூற்றும் சரி. 3வது கூற்று சில ஆரஞ்சு பழங்கள் அப்படின்றாங்க. ஆரஞ்சுகள் சில ஆரஞ்சுகள் பழங்களாக தான் இருக்குது. அப்போ 3வது கூற்றும் சரி. அப்போ நமக்கு ஆப்ஷன் 3 அனைத்து முடிவுகளும் பின்தொடர்கின்றன என்பது சரியான விடை. பின்வரும் படத்தில் முக்கோணம் குத்துச்சண்டை வீரர்களையும், சதுரம் பாதிரியார்களையும், வட்டம் பிரிட்டிஷாரையும், செவ்வகம் ஆண்களையும் குறிக்கிறது. குத்துச்சண்டை வீரர்கள் அல்லது பாதிரியார்களாக இருக்கும் ஆண்களை குறிக்கும் எழுத்துக்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்களை குறிக்கிற ஷேப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஆண்களை குறிக்கிற ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வகம் ஆண்களை குறிக்கும். அடுத்து அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குத்துச்சண்டை வீரர்கள் அல்லது பாதிரியார்களாக இருக்கும். குத்துச்சண்டை வீரரை எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம். அப்போ அந்த முக்கோணத்துலேயும் இந்த ஆணுக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இ இருக்குது, சி இருக்குது. அடுத்து பாதிரியார்களாக இருக்கும் ஆண்கள். பாதிரியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சதுரம் சொல்கிறாங்க. அப்போ சதுரத்திற்கும் செவ்வகத்துக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஃப் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிஇஎஃப். அப்போ ஆப்ஷன் 3 சரியான விடை. 6 நண்பர்களில் சி, பி, ஜெட், என், எக்ஸ் மற்றும் பி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு உயரம் கொண்டவர்கள். மற்ற 4 நபர்களை விட ஜெட் உயரமானவர், என் ஒரே நண்பரை விட உயரமானவர், எக்ஸ் என்பவர் பியை விட உயரமானவர் ஆனால் வியை விட குறைவானவர், வி மிக உயரமானவர் அல்ல. அனைத்து நண்பர்களிலும் உயரமானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் போடுறப்ப நம்ம கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். மொத்தம் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. அப்போ 6 பேருக்கான கிரேட்டர் தென் வேல்யூ போட்டுக்குங்க. 1 2 3 4 5 6. அதாவது 1 2 3 4 5 6. இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற 4 நண்பர்களை விட இசட் உயரமானவர் அப்படின்றாங்க. அப்போ 1 2 3 4 இந்த 4 நண்பர்களை விட உயரமானவர் யார் அப்படின்னா இசட் என்பவர் இங்கே இருப்பார். என் ஒரு நண்பரை விட உயரமானவர். அப்போ இந்த ஒரு நண்பரை விட என் இங்கே உயரமானவராக இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் என்பவர் பியை விட உயரமானவர் ஆனால் வியை விட குட்டையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ் என்பவர் பியை விட உயரமானவர், எக்ஸ் என்பவர் பியை விட உயரமானவர் ஆனால் வியை விட குறைவானவர் அப்படின்றாங்க. கடைசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி என்பவர் உயரமானவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வி போட முடியாது. அப்போ வி இங்கே போட்டோம் அப்படின்னா வியை விட குட்டையானவர் பார்த்திங்கன்னா எக்ஸை விட குட்டையானவர் அப்படின்னா பி இங்கே வரலாம். அப்போ மீதி ரிமைனிங் இருக்கிறது இந்த இடத்துல சி மட்டும்தான். அப்போ சி இங்கே வரும். இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அனைத்து நண்பர்களும் உயரமானவர் யார் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு சி தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 2 சி சரியான விடை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கேள்விக்குறியால் குறிக்கப்பட்ட இடத்தை எந்த விருப்பப்படம் சரியாக நிரப்பும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இது தான் வரும். இங்கே 2 இது வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 வராது. 2வது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வதும் வராது.
மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சரியான விடை. நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது வந்து சரியான விடை. இந்த மாதிரி கொஷின் வந்து நமக்கு எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, பேங்கிங்காக இருந்தாலும் சரி, ரயில்வேலையும் கட்டாயம் ஒரு கொஷின்ஸ் வரும். இந்த மாதிரி டயக்ராமில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி வரும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு ஈஸியாக மார்க் தர டாபிக். பின்வரும் மும்மைகளின் எண்களைப் போல எண்கள் தொடர்புடைய மும்மையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6, 7, 42 கொடுத்துருக்காங்க. 8, 13, 104. அப்போ இதில் இருக்க என்ன ஒற்றுமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பெருக்குனீங்க அப்படின்னா 42 வரும். அதே மாதிரி 8ஐயும் 13ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 104 வரும். இதே ஃபார்மேட்டில் எந்த நம்பர் இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 5ஐயும் 15ஐயும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா 75 வரும். அப்போ ஆப்ஷன் 1 வந்து வராது. ரெண்டாவது 6ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 24 வரும். அப்போ அதுவும் வராது. 11ஐயும் 12ஐயும் பெருக்குனீங்கன்னா 132 வரும். அப்போ அதுதான் ஆன்சர். 9ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 45 வரும். அப்போ அதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் 3 12, 11 = 132 என்பது சரியான விடை. இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா திசை தூரம் பற்றின கேள்வி, அதாவது டைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி கொஷின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேப்பரில் எந்தெந்த திசையை நோக்கி இருக்குது அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு, இந்த பக்கம் வந்து கிழக்கு, இது வந்து மேற்கு, கீழே வந்து தெற்கு அப்படின்னு போட்டுக்குங்க. இங்கே கேள்வி படிக்கலாம். ஜனா தனது அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர். அப்போ இங்கே சென்டர் வச்சுக்கோங்க. வடக்கு நோக்கி 4 கிலோமீட்டர் போகிறாரு. பயணித்து இடதுபுறம் திரும்பி, அதாவது இங்கிருந்து இடதுபுறம் அப்படின்னா லெஃப்ட் சைடு திரும்பி 3 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாரு, பயணித்தார். பின்பு இடதுபுறமாக மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி 9 கிலோமீட்டர், அதாவது லெஃப்ட் சைடு திரும்பி 9 கிலோமீட்டர் நடந்திருக்காரு, பயணித்தார். பின்னர் அவர் இறுதியாக மறுபடியும் இடதுபுறமாக திரும்பி, அதாவது கடைசியாக லெஃப்ட் சைடு திரும்பி 3 கிலோமீட்டர் நடந்திருக்காரு, பயணம் செய்து நிறுத்தினார். நிறுத்தம் இடத்திற்கும் அவர் அலுவலகத்திற்கும் இடையே உள்ள குறுகிய தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தூரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து 9 கிலோமீட்டர். இதில் இவர் ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்திங்க அப்படின்னா 4 கிலோமீட்டர். இங்கே 3 போனதை இந்த இடத்துல ரிட்டன் வந்துட்டார். அப்போ மீதி இந்த இடத்துல இருக்கிற தூரம் பார்த்திங்க அப்படின்னா 9ல் 4 போச்சு அப்படின்னா 5 கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷன் 4 5 கிலோமீட்டர் என்பது சரியான விடை. இரண்டாவது எண் முதல் எண்ணுடன் தொடர்புடையது மற்றும் நான்காவது எண் மூன்றாவது எண்ணுடன் தொடர்புடையது என 5வது எண்ணுடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 2வது நம்பர் வந்து முதல் நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ 9க்கும் 30க்கும் அதே மாதிரி 11க்கும் 36க்கும் காமனான ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே ஃபார்முலா தான் 13க்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். 9க்கும் 30க்கும் என்ன இருக்குது அப்படின்னா 3ஆல் பெருக்கி 3 கூட்டியிருக்காங்க. அதாவது 27 கூட்டல் 3 30 இருக்குது. அதே மாதிரி 11 3ஆல் பெருக்குனா 33 கூட்டல் 3 36 இருக்குது. அதே மாதிரி 13 3ஆல் கூட்டினோம் அப்படின்னா 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 39 வரும் கூட்டல் 3. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 42. ஆப்ஷன் 1 42 என்பது சரியான விடை. ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஃப்ளேம் என்பது LPG QK என்றும் பர்ன்ட் என்பது HYXRZ என்றும் எழுதப்பட்டுள்ளது. அதே குறியீட்டு மொழியில் ஃப்ரைடு எப்படி எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம குறியீடு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா தனியாக எடுத்து எழுதிக்கலாம். FLAME இது என்னென்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா LPGQK அப்படின்னு எழுதியிருக்காங்க. எஃப்க்கும் எல்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா GHIJKL, அதாவது 6 எழுத்து கூட்டலாக இருக்குது. அடுத்து எல்லுக்கும் பிக்கும் MNOP, அதாவது இங்கே வந்து 4 எழுத்து கூட்டலாக இருக்குது. திருப்பி ஏக்கும் ஜிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா BCDEFG, அதாவது இங்கே 6 எழுத்து கூட்டலாக இருக்குது. எம்முக்கும் கியூக்கும் பார்த்தீங்க அப்படின்னா NOPQ, இந்த இடத்துல கூட்டல் 4 இருக்குது. அதே மாதிரி
ஈக்கும் கேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா FGHIJK, அதாவது 6 எழுத்து, அதாவது +6 +4 +6 +4 +6 இந்த குறியீட்டு படி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி தான் பர்ன்ட் அப்படின்றதையும் எழுதியிருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். BURNT அது வந்து HYXRZ அப்படின்னா, பிக்கு அப்புறம் ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா CDEFGH, இதுக்கும் +6. அப்போ நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 6 4 6 4ன்னு கூட்டிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த எஃப் எடுத்து எழுதிக்கலாம். RIED, எஃப்போட 6 எழுத்து சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா GHIJKL. அப்போ இந்த இடத்துல வந்து 6 எழுத்து கூட்டினீங்க அப்படின்னா எல் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 எழுத்து கூட்டணும் 6க்கு அப்புறம் STUV, அதாவது 4 எழுத்து கூட்டினீங்க அப்படின்னா வி. அடுத்து 6 எழுத்து கூட்டணும். ஐலேருந்து 6 எழுத்து கூட்டினீங்க அப்படின்னா JKLMNO, அப்போ ஓ வரணும். அப்போ ஈலேருந்து 4 எழுத்து கூட்டணும் FGHI. டியிலேருந்து திருப்பி நம்ம 6 எழுத்து கூட்டணும் EFGHIJ. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா LVOIJ. இது எங்கே இருக்குது அப்படின்னா 4வது ஆன்சர் LVOIJ என்பது சரியான விடை. பின்வரும் எழுத்துக்கள் மற்றும் குறியீடுகளின் அமைப்பை இடமிருந்து வலமாக படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம். இந்த அமைப்பில் எத்தனை குறியீடுகள் மெய்யெழுத்தை ஒட்டி வந்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா மெய்யெழுத்தை ஒட்டி வந்துள்ளன அப்படின்னா இங்கிலீஷில் கான்ஸ்டன்ட் அப்படின்வாங்க. AEIOU அப்படின்றது வவ்வல்ஸ். இந்த வவ்வல்ஸ் அதாவது உயிரெழுத்துன்னுவாங்க. இது இல்லாத எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம இங்கேருந்து பார்க்கணும். குறியீடுகள் பார்த்திங்க அப்படின்னா அட்டு, இது 1 2 3 4, இது பார்த்தீங்க இந்த 2 சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வவ்வல்ஸை ஒட்டி வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் இல்லை. 5 6, இது வந்து வவ்வல். அப்போ மொத்தம் வந்து எத்தனை மெய்யெழுத்து வந்திருக்கு அப்படின்னா 6 குறியீடுகள் வந்து மெய்யெழுத்தை ஒட்டி வந்துள்ளன. அடுத்து ஒரு சிலாஜிசம் கொஷின் பார்க்கலாம். அறிக்கைகள் பார்க்கலாம். சில மசாலா பொருட்கள் மருந்துகள். அனைத்து மருந்துகளும் ரசாயனங்கள். எந்த ரசாயனமும் மலிவானது அல்ல. முதல்ல இதுக்கான டயக்ராம் நம்ம போடலாம். சில மசாலா பொருட்கள் மருந்துகள் அப்படின்றாங்க. இப்போ இது வந்து சில மசாலா பொருட்கள், இது வந்து மருந்துகள் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து மருந்துகளும் ரசாயனங்கள். இப்போ இந்த அனைத்து மருந்துகளுமே வந்து ரசாயனத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ரசாயனமும் மலிவானது அல்ல அப்படின்றாங்க. அப்போ இது வந்து மலிவானதாக இருக்குது அப்படின்னா இதுக்கும் ரசாயனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றாங்க. சில மருந்துகள் மலிவானவை அப்படின்றாங்க. அந்த மாதிரி சில மருந்துகள் மலிவானவை அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. ஸோ 1வது வந்து வராது. அடுத்து சில ரசாயனங்கள் மசாலா பொருட்கள் அப்படின்றாங்க. இந்த ரசாயனங்களும் மசாலா பொருட்களும் இருக்குது. அப்போ 2வது கூற்று வந்து சரி. 3வது எந்த மருந்தும் மலிவானது அல்ல அப்படின்றாங்க. அனைத்து மருந்துகளுமே ரசாயனத்துக்குள்ளே இருக்குது. ரசாயனத்துக்கும் மலிவானதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ அவங்க சொல்கிறது எந்த மருந்தும் மலிவானது அல்ல என்ற கூற்று வந்து சரியானது. அப்போ கூற்று 2 3 மட்டுமே சரி. அப்போ இங்கே ஆப்ஷன் 2வது 2 மற்றும் 3 முடிவுகள் மட்டுமே பின்பற்றப்படுகின்றன என்பது சரியான விடை. 4 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 சில விதங்களில் ஒரே மாதிரியாகவும் 1 வேறுபட்டதாகவும் இருக்கும். வித்தியாசமான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 படமும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கிறதும் உள்ள கடைசியாக இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதாவது நடுவில் இருக்கிறதுலேருந்து உள்ள கடைசியாக இருக்கிறது 45 டிகிரி வந்து லெஃப்ட் சைடு வந்து சாஞ்சிருக்கும். ஆனால் கடைசியாக இருக்க 4வது ஆன்சர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் என்ன படம் இருக்கோ அதே தான் உள்ளேயும் இருக்கும். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ சாஞ்ச மாதிரி இருக்காது. அப்போ ஆப்ஷன் 4 சரியான விடை. இந்த கேள்வியில் எண்கள் குறியீடுகள் தொகுதி கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணையின் படிவம் அதற்கு பின்வரும் நிபந்தனைகளின் படியும் எழுத்துக்களை பயன்படுத்தி குறிக்கப்படுகிறது. நிபந்தனைகளை பின்பற்றும் குறியீடுகளின் சரியான தொகுப்பே உங்கள் பதில் ஆகும் அப்படின்றாங்க. நிபந்தனைகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் மற்றும் கடைசி உறுப்புகள் எண்ணாக இருந்தால் கடைசி உறுப்பில்
அட் என்ற குறியீட்டால் நிரப்பப்படும் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டும் கடைசியும் வந்து நம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ கடைசி நம்பர் வந்து அட் என்ற குறியால் நம்ம வந்து குறிக்கணும். அப்போ கடைசி சீட்டில் வந்து நமக்கு அட்டு வரணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் உறுப்புகள் குறியீடாக இருந்தால் முதல் உறுப்பு சி என குறிக்கப்படும் அப்படின்றாங்க. முதல் உறுப்பு வந்து குறியீடாக இல்லை, அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. முதல் மற்றும் இரண்டாவது உறுப்புகள் இரண்டும் எண்ணாக இருந்தால் மூன்றாவது உறுப்பு ஸ்டார் என குறிக்கப்படும் அப்படின்றாங்க. அதே மாதிரி முதல் இரண்டுமே நம்பரில் முதல் நம்பர் ஒன்று மட்டும்தான் நம்பராக இருக்குது. ஸோ அது ஸ்டார் தேவையில்லை. அப்போ இந்த 6க்கு குறியீடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குது. அடுத்து பர்சன்டேஜுக்கான இது குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா வி இருக்குது. அடுத்து டாலர் இருக்குது. டாலருக்கான குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா ஏ இருக்குது. அடுத்து எட்டுக்கான குறியீடு பார்த்தீங்க அப்படின்னா யூ. அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்விஏயு அட் அப்படின்றது சரியான விடை. அப்போ ஆப்ஷன் 3 சரியான விடை. இந்த வீடியோவில் லாஜிக்கல் ரீசனிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 12 அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துருப்பீங்க. புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.